என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். கூலிக்காகத்தான் நீங்கள் எனக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ ஜனங்களானாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் ஆனாலும் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் காணப்படுகிறார்கள்? ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை டீலிங் பண்ணுறது போல தான் அவங்க டீல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி நிறையா எடுக்கணும், அல்லது அதிக ரிஸ்க் எடுத்து அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். இப்படி தான் பல பேருடைய மனப்பான்மை காணப்படுகிறது. நோக்கமெல்லாம் பணம் 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 தான். எதை எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு புத்தகம் எழுதுனா அந்த புத்தகத்தை எவ்வளோக்கு விற்கலாம், அதில் எவ்வளோ லாபம் பார்க்கலாம். ஒரு சிடி ரிலீஸ் பண்ணால் அல்லது ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணால் அதன் மூலமாக எவ்வளோ பணத்தை சம்பாதிக்கலாம். ஏன் வருஷம் போடுற கேலண்டரை கூட பாருங்கள். தன்னுடைய சபையின் விசுவாசிகளுக்கு வியாபார நோக்கத்திலே விலைக்கு விற்று கொண்டிருக்கிற எத்தனை ஊழியக்காரர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பரிதாபத்துக்குரிய காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை. ஏனென்றால் நீங்கள் எனக்கு ஊழியம் செய்யவில்லை, மாறாக பணத்திற்குத்தான் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, இன்றைக்கு உங்கள் ஊழியத்தில் பணம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? பணத்துக்கு பின்பாகவே ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே முற்றுமுடிய சார்ந்து செயல்பட ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் ஊழியங்களில் மகிமைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.